அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். தேவி நாராயணியம் 15வது தசகம் 6 முதல் 10 வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்வப்னானுபூதமன்ருதம் கிம்ருதம் ந வேத்தி சுப்தோதி தாதுமதிமத்யபி ந வியஜானாத் பிருஷ்டாத் சுதர்ஷனகதாம் சுமுகீத்விஜாத்சாம் ஸ்ருத்வானுரக்தஹிருதயைவ பபூவ தேவி. சசிகலை கண் விழித்ததும் தான் தேவியை பார்த்ததும் தேவி சொன்னதும் நிஜமா அல்லது கனவா என்று ஒன்றும் புரியவில்லை. ஆயினும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தாள். நந்தவனத்திற்கு சென்று தான் கண்ட கனவை தன் தோழியிடம் சொல்லி மகிழும்போது அங்கு ஒரு பிராமணர் வர அவரை கண்டு நமஸ்கரித்து எங்கிருந்து வருகிறீர் என்று வினவுகிறாள். அவரும் பரத்வாஜர் ஆசிரமத்திலிருந்து வருவதாகச் சொன்னார். அந்த ஆசிரமத்தில் ஏதும் அதிசயமாக உலகில் இல்லாதது உண்டா என கேட்கிறாள். குணத்திலும் உருவத்திலும் சிறப்பாக பிரம்மனால் படைக்கப்பட்டிருக்கும் புருஷனுக்குரிய சகல லட்சணங்களும் உடைய சுதர்சனன்தான் அந்த அதிசயம். நீ அவனை மணந்து கொண்டால் ஸ்வர்ணமும் மாணிக்கமும் இணைந்த அழகு போல் ஆகும் என்று சொன்னார். தான் சொப்பனத்தில் கண்டது உண்மைதான் என புரிந்து கொள்கிறாள். அவனையே கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறாள். ஞாத்வா சுபாஹுரிதமாகுலமானசஸ்தாம் அஸ்மான் நிவர்த்தயிதுமாஷு சஹேஷ்டபத்ஞாம் கிருத்வா பிரயத்னமகிலம் விபலம் ச பஷ்யன் நிச்சா ஸ்வயம்வரவிதிம் ஹிதமேவ மேனே. சுதர்சனனுக்கு எந்த ராஜ்யமும் இல்லை. அவன் காட்டில் ஒரு ஆசிரமத்தில் இருப்பவன். அவனுக்கு எந்த வேலையும் இல்லை. காட்டில் இருப்பவனுக்கு எந்த வேலை இருக்க முடியும்? ராஜ்யமில்லாத ஒருவனை தன் மகள் காதலிப்பது காசிராஜனான சுபாவிற்கு சிறிது வருத்தத்தை தருகிறது. தன் மகளிடம் அவனிடம் ராஜ்யமில்லை, செல்வமில்லை, அவனை கல்யாணம் செய்து கொண்டால் நீ கஷ்டப்படுவாய் என்று சொல்லி அவள் மனதை மாற்ற முயற்சிக்கிறார். அதனால் சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்கிறார். அந்த காலத்தில் சுயம்பரம் என்பது 3 வகை. இச்சா சுயம்பரம், அதாவது விரும்பிய மணாளனை தேர்ந்தெடுப்பது. 2வது வீர சுயம்பரம், வீர தர்மத்தால் கன்னிகையை வரிப்பது. உதாரணமாக பீஷ்மர். 3வதாக பந்தய சுயம்பரம், ராமன் அர்ஜுனனை உதாரணமாக சொல்லலாம். இதில் இந்த முதல் வகை சுயம்பரத்தை ஏற்பாடு செய்கிறார். ராஜாக்களின் அழகு, பலம், வீரம், செல்வம் இவைகள் எல்லாம் தன் மகளின் மனத்தை மாற்றும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் சசிகலை என்ன செய்தாள்? கஷ்சித் கதாச்சன சுதர்ஷனமேத்ய விப்ரஹ பிராஹாகதஸ் சசிகலா வசசாஹமத்ர சாத்வாம் பிரவீதி நிருபபுத்ர ஜகஜ்ஜனன்யாம் வாசாவிருதோசி பதிரஸ்மி தவை வதாசி. ருக்மிணி தேவி எப்படி ஒரு அந்தணரிடம் செய்தி அனுப்பினாலோ அதைப்போல சசிகலாவும் அந்தணரிடம் ஒரு கடிதம் அனுப்புகிறாள். அவரும் பரத்வாஜர் ஆசிரமம் சென்று அனைத்தையும் சுதர்சனனிடம் சொல்கிறார். சசிகலைக்கு சுயம்பரம் ஏற்பாடு நடக்கிறது என்றும் சொல்கிறார். அத்ராகதா நிருபதயோ பகவஸ்த்வமேத்யம் தேஷாம் சுதீரமிஷதாம் நயமாம் பிரியாம் தே ஏவம் வதூவச்சனமானயதாம் சுஷீலாம் பத்ரம் தவாஸ்விதமுதீர்ய ஜகாம விப்ரஹ. சுயம்பரத்திற்கு அழகு, படை, பணம், பலம், வீரமுடைய எல்லா ராஜாக்களும் காசி நகரம் வர ஆரம்பித்தார்கள். ஆனால் சசிகலைக்கு யாரிடமும் விருப்பமில்லை. அவள் சுதர்சனனை மட்டுமே காதலித்தாள். வீரனும் ராஜா திருவசந்தியின் புதல்வனுமான சுதர்சனன் தன்னை விவாகம் செய்தால் மிகவும் பொருத்தமே என்று நினைத்தாள். அந்த அந்தணர் சொல்லியது போல கட்டாயம் சுதர்சனன் சுயம்பரத்திற்கு வருவான், தன்னை விவாகம் செய்து கொள்வான் என்று நம்பினாள். ஸ்வப்னே ச ஜாக்ரதி ச பஷ்யதி பக்தவர்யஹ த்வாம் சந்ததம் தவ வசோ மதுரம் ஸ்ருணோதி ஐஸ்வர்யமாஷு லபதேபி ச முக்திமேதி த்வத்பக்திமேவ மம தேஹி நமோ ஜனன்யை. சுதர்சனனுக்கு அன்னை நேரில் காட்சி தந்தாள்.
சசிகலாவிற்கு கனவில் காட்சி தந்தாள். அவர்களுடன் அன்னை பேசினாள். அவர்களுக்கு நிச்சயம் ஐஸ்வர்யமும் மோட்சமும் கிடைக்கும். தாயே, அவர்களைப் போல் எனக்கும் உன்னிடம் பக்தி வர வேண்டும் என்று இந்த கவிஞன் அன்னையை நமஸ்கரிக்கிறார். இதுவே இதன் பொருளாகும். தசகம் 15 நிறைவடைந்தது. இதுபோன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.